FRTO-வில் இருக்கக்கூடிய தோழர்களை BSNL எம்ப்ளாயிஸ் யூனியனுக்கு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு போக்கு. பல இடங்களிலே ஜேசிஎம் நாமினேஷன் கிடையாது. அப்படியே நாமினேட் பண்ணா கூட அந்த ஜேசிஎம் நடைபெறுவதில்லை. இதுபோல ஊழியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் சுணக்கம். அமைப்பு ரீதியாகவும் BSNL எம்ப்ளாயிஸ் யூனியன் வளர்ந்தால் போதும், மற்ற கூட்டணி சங்கங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த முறை வெரிஃபிகேஷன் வருகின்ற போது தாங்கள் மட்டுமே தனிப்பெரும் சங்கமாக வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஜெயித்து ஒரு ஆண்டிலேயே அந்த திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த காரணத்தினால் இந்த மூன்றாவது வெரிஃபிகேஷனுக்கு முன்பாக FRTO கராராக ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. சரி, பிரச்சனை இப்படி இருக்கின்ற போது அந்த கூட்டணியை ஏன் தொடர வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கலாம். விட்டுக்கலாமே. சென்ற முறை NFT-யோடு கூட்டணி சேருவதா இல்லையா என்பது வேறு விஷயம். BSNL எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய கூட்டணியிலிருந்து விலகி இருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கிருந்த சூழ்நிலையிலே ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால், கூட்டணி சேர்ந்தீங்க, எப்படியாவது இந்த ப்ரமோஷன் இஷ்யூவையும் வேலை ரிவிஷனையும் செட்டில் பண்ணி விட்டு வாருங்கள். இப்போது கூட கேட்கிறார்கள். இப்போது கூட ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் சென்னையிலே நீங்க வந்தவர்களுக்கு சென்ற போது அங்கே ஊழியர்கள் ஊழியர்கள் 4 ஆண்டுகள் இணைந்து போனதில் இருந்தீர்கள். ஒரு உருப்படியாக பதவி உயர்வு ஒரு அக்ரிமெண்டை சரியான முறையிலே போட்டுவிட்டு FRTO வெளியே வந்திருக்கலாமே. ஏனென்றால் ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு கூட்டணி அமைவது அமையாதது இதெல்லாம் வேற ஒரு விஷயம். ஆனால் ஒரு கூட்டணி சேர்ந்தால் உருப்படியாக எதையாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எனவேதான் அந்த கூட்டணி தர்மத்திற்கு ஏற்ப BSNL எம்ப்ளாயிஸ் யூனியன் அலையன்ஸை இருந்தபோது எந்த அளவிற்கு அதிகபட்சம் ஒரு கோஆபரேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த பிரச்சனைகளை செட்டில் பண்ணிவிட்டு வெளியே வர வேண்டும். இதுதான் வெளியே வருவது என்று தீர்மானம் ஆகிவிட்டது. அவருடைய போக்கு சரியில்லை. ஊழியர்களுக்கு எதிரான போக்கு, ஊழியர் சங்கங்களுக்கு எதிரான போக்கு. ஆனால் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு அவர்களோடு இருந்த 2 ஆண்டு காலத்திலே நாம் என்ன செய்தோம் என்பதை தேர்தலுக்காக இல்லை என்று சொன்னாலும் சாதாரண முறையிலாவது ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஒரு சங்கத்திற்கு உண்டு என்கிற அடிப்படையில் விரிவாக சொல்ல போனால் ஒரு நாள் போதாது. ஒவ்வொரு கட்டத்திலும் குறிப்பாக ப்ரமோஷன் கமிட்டியில ஒவ்வொரு முறை அந்த ப்ரமோஷன் கமிட்டியுடைய மீட்டிங் நடக்கும் போதும் முதல் கூட்டத்திலேயே FRTO-வின் சார்பிலே தெளிவாக எடுத்து சொன்னோம். இந்த 5 கட்ட பதவி உயர்வு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சீனியர் சிஓஏக்களுடைய வேஜ் ரிவிஷன் டிமாண்ட், போர்ட் மெக்கானிக்ஸுடைய வேஜ் ரிவிஷன் டிமாண்ட், TTA-களுடைய OTBC PCR கேஸ் ரிவிஷன், கேபிள் பிரைசர் டிரைவர்களுடைய அந்த 5வது ஊதிய கமிஷனிலே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை களையக்கூடிய அளவிலே அவர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைகளை முதலில் நாம் செட்டில் செய்ய வேண்டும்